ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இருந்து நம்ம திருப்பதிக்கு போக போகிறோம். அங்கேருந்து சித்தூர் போக போகிறோம். இப்போ நம்ம கோவில் தரிசனம் உள்ளே சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நல்லா தரிசனமாச்சு. நான் ஏன் திருப்பதிக்கு வந்தேன்னாக்கா, நம்ம புதுசாக சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிட்டு எல்லா மக்கள்கிட்டேயும் என் சேனல் போய் சேரணுன்றதுனால அவருக்கு நான் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி உங்களுக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆந்திராவில் முன்ன ஆன்லைன் டிக்கெட் 300 இருந்தது. இப்போ 200 கன்வே ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு வரும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இதுலேயே அந்த லட்டு வந்துடும். இப்போ நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்ன 50 ரூபா இருந்தது. இப்போ 25 ரூபா ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அம்மா ஊர் சித்தூர். கவர்மெண்ட் மாறினதுனால இந்த ஒரு இதை மாற்றிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாவா. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் பண்ணிட்டே நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி திருப்பதியில் மேலே ஒரு 6 கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஒரு ஜீப்பு ரைட் பண்ணியிருந்தோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. மேலே எவ்வளோ அழகான ஒரு காட்சி, ரம்யமான காட்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக இப்போ திருப்பதியிலேருந்து கீழே வர போகிறோம். சித்தூருக்கு போக போகிறோம். எங்களுக்கு அங்கேயே சித்தூர் பஸ் கிடச்சிடும் மேலேருந்தே. அதனால் நம்ம அங்கேயே மாறிக்கலாம். நாங்கள் கார் கொண்டு போகிறதா இருந்தாலும் அப்படி தான் ஈஸியாக மாற்றிக்கலாம். நாங்கள் இந்த வாட்டி பஸ்ஸில் போனோம். ஏன்னா ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து கீழே இருந்து பஸ்ஸில் போனதுனால நாங்கள் அதே மாதிரி மேலே சித்தூர் பஸ் ஏறி திருப்பி சித்தூருக்கே வந்துடலாம். ஏன்னா மெயினாக எங்களுக்கு அங்கேருந்து திருப்பதியிலேருந்து எங்கள் ஊர் ஒரு 1.25 ஹார்ஸில் நம்ம சித்தூருக்கு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்குற வழியில் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எங்களோட திருப்பதி அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சித்தூரில் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். திருப்பதியிலேருந்து வர வழியில் எங்கள் வீட்டில் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியிலேருந்து 70 கிலோமீட்டரில் காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால் நம்ம காணிப்பாக்கம் பிள்ளையாரை தரிசித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னதுனால அங்கேருந்து காணிப்பாக்கம் வந்தோம். காணிப்பாக்கத்துலேருந்து எங்கள் ஊர் பார்த்திங்கனாக்கா 11 கிலோமீட்டர் தான். அடிக்கடிக்கும் பஸ் இருக்கும். சித்தூர்லேருந்து காணிப்பாக்கம் போனோன்னாக்கா ஒரு 25 ரூபா தான் பஸ் டிக்கெட்டு. அதே மாதிரி ஃபோன் பார்த்திங்கன்னா வெளியே எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்திங்கனாக்கா இன்னும் அழகாக சிலைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுக்கவே விடலை. முன்ன மாதிரி இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் அலௌடு கிடையாது. இது தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஈவினிங்கில் ஒரு லைட்டு இதிலோடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பார்க்கலையோ காணிப்பாக்கம் பிள்ளையாரை போய் பாருங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் பிளான் பண்ணிக்கிட்டு போங்க. ரொம்ப அந்த லைட்டோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசை நிம்மதி கொடுக்கும். பிள்ளையாரை தரிசிச்சுக்கோங்க. நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன் வீடியோவில். இந்த தெப்பக்குளத்துலேருந்து நம்ம பார்த்திங்கனாக்கா அவுட்டில் கேமரா ஃபோனு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளேயே போகணும். அங்கே அந்த மாதிரி தான் ரூல் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு. அந்த தெப்பக்குளத்துலேருந்து வரும்போது ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த பார்க்கில் முருகர், பிள்ளையார், அம்மன், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போனாக்கா அலோட் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா காணிப்பாக்கத்தில் உள்ள கடைங்க எல்லா விதமான பொருள் கிடைக்குது இங்கே. அதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது. எமர்ஜென்சினாக்கா ஏதாவது நம்மளுக்கு உடம்புக்கு எதுனா சரியில்லைனாலும் இங்கே எமர்ஜென்சி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இங்கே. ரொம்ப அழகான ஒரு இது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி செட்டப் இருக்கும். நம்ம காணிப்பாக்கத்துக்கு உள்ளே நடந்து வர்றதுக்கு நம்மளுக்கு
ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் வந்து நம்ம இந்த கவுண்டரை வந்து பார்க்க முடியும். இந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோனு, முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டு போயிடணும். ஃபோனு, கேமரா. அதே மாதிரி தர்ஷனம் வந்து 100 ருபீஸ் தர்ஷனம் இருக்குது. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் 100 ருபீஸ் தர்ஷனம் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஃப்ரீ தர்ஷனமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற காணிப்பாக்கம் பிள்ளையாரை வந்து ஃபோட்டோவாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கனாக்கா சுயம்பு வடிவத்தில் தோன்றின பிள்ளையார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிணறு மாதிரி தண்ணி இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த தண்ணியை எடுத்தே காமிச்சாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து கிணத்துலேருந்து அவர் வந்து சுயம்புவாக வந்து வந்திருக்காரு. இதோட கதை வந்து பார்த்திங்கனாக்கா 3 பேர் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக கிணறு தோண்டலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஊமையாகவும், ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 3 பேர் இருந்ததில் அப்போ வந்து அவர் தலையில் வந்து அடிபட்டு ரத்தமாக வந்து வரும்போது அப்போ தான் 3 பேரும் பார்த்து ஒரு பிள்ளையார் மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு அது பிறகு வந்து அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார் மூலவர். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ஒரு அழகான தோற்றம் இருக்கும். அதை எவ்வளோ வந்து அலங்கரிக்கணுமோ அவ்வளோ அலங்கரித்து பார்க்கலாம் இங்கே. இதுதான் வந்து கோபுரம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா இது சைடு இன்னும் வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு முன்ன வந்து நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து காணிப்பாக்கம் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கு. லட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் திருப்பதி டேஸ்ட்டில் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் லட்டு, இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நல்ல ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்திருக்கு. நம்ம இங்கே தங்கறதுக்கு வந்து ஒரு நாள் இருந்து 2 நாள் இருந்து போனோம்னா ரூமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேருங்க. அதனால் மண்டபமும் நிறைய இருக்கும். டைரெக்டாக வந்து தாலி கட்டிட்டு அது பிறகு வந்து மண்டபத்தில் வந்து அங்கேயே மண்டபத்தை எடுத்து வந்து ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா நான் பார்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து அந்த முருகர், நந்தி, இது ஒரு சிவன் கோவிலுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. அதுவும் சைடு வியூவாக தான் எடுத்தேன். ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஏலம் எடுத்துருக்குறோம், நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இருந்தாலும் நான் சைடு வியூவாக வந்து எடுத்திருக்கேன். இந்த சிவன் கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே வந்து நாங்கள் போன நாள் வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷ நாள். ரொம்ப வழிபாடு வந்து சூப்பராக இருந்தது. இந்த சிவன், முருகர், பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ சித்தூருக்கு போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பால் ஒரு ஆந்திரா ஸ்டைல் டம் பிரியாணி பண்ண போகிறோம். 1 hour later. 2 கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க எங்கள் ஊருக்கு. எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வந்து விறகு அடுப்பை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டம் பிரியாணியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம டம் பிரியாணி பண்ண போகிறோம். நான் ஒரு பிரியாணியை வந்து அது எப்படி செய்யணும்னு மட்டும்தான் காட்ட போகிறேன். சிக்கன் 65 முட்டைலாம் வந்து அம்மாவை தனியாக வந்து வறுத்துட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து இதில் செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைய விட்டுட்டு இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். அங்கே தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பில் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பட்டை, லவங்கம், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கேன். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா எல்லாம் தழையும் வந்து இப்போ நம்ம போட்டு வதக்கிக்கணும்.
தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வந்து தொக்கு மாதிரி இந்த மசாலா வந்து வேகணுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸை போட்டுடலாம். தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கினேன். இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இப்போ பாஸ்மதி ரைஸ் அரிசியை கழுவிட்டு போட்டுடுறேன். நான் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாங்க கொஞ்ச நேரம். அந்த சமயத்தில் தட்டை திருப்பி போட்டு அடுப்பில் இருக்கிற கறியை எடுத்து தட்டு மேலே போட்டுடலாங்க. 2 பக்கமும் டம்னு வரணும் இல்லையா, அதனால போட்டு பார்த்தீங்களா, சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தரமான ஆந்திரா ஸ்டைலில் சங்கரா மீன் வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறீங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 4. அதே மாதிரி தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து எவ்வளோ வந்து நம்ம குழம்பு வைக்கிறோமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நல்ல எலுமிச்சைப்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது சங்கரா மீன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து தண்ணியை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பெரிய மீன், ஒரு 4 மீன் இருந்தது. அதில் வால் தனியாகவும் இது தலை தனியாகவும் கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு கடாய் ஃபேவரெட் இருக்கும். அது சொட்டையானாலும் எது ஆனாலும் அந்த கடாயை வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த கடாயில் வந்து ரொம்ப தீயாது, அதனால் இந்த கடாயை போடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அதனால் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போடுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா வந்து சூடாகி பூண்டு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 4 வெங்காயம் பீசஸை 4ஆக கட் பண்ணியிருந்தேன்ல, அந்த பீஸை வந்து அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஏன் இப்படி வந்து நம்ம வதக்கி எடுத்து மீன் குழம்பு வைக்கிறோம்னா, இது ஆந்திரா ஸ்டைலில். நாங்கள் வந்து ஊரில் இந்த மாதிரி வச்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 4 நாள் இருந்தாலும் இந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் சூடு பண்ணி சுட சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் சும்மா ஒன்றும் பாதியமாக வறுத்து எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நான் 3 நம்பர் போட்டிருக்கேன். நான் மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவை எடுத்துருவேன், ஒரு 2 பச்சை மிளகாவை, அதை தனியாக எண்ணெயில் போடுறதுக்காக. இப்போ பூண்டு எல்லாம் கூட சேர்ந்து வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும். அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா வந்து அந்த மிக்சிங் ஆகும் போதே அந்த ஒரு மனம் வரும். அந்த மனம் வரும்போது வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டாக்கா தக்காளியை போடும்போது ஓரளவுக்காவது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியிருக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மீன் குழம்புல ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பை வந்து விடவே மாட்டீங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடுறோம். தக்காளி வந்து ஒரு 3 பழம் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ இதையும் சேர்த்து அது கூட வந்து நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மிக்சியில் அடிக்கும் போது
ஒரு சிலர் வந்து புளியிலேயே வந்து மிளகாத்தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து இந்த நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்து வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்தினீங்கனாக்கா அந்த ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்ந்த ஒரு வாசனத்தோடு வந்து அந்த மிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வந்து இதையும் சேர்த்து எண்ணெயில் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரக்கூடாது. அதுக்குள்ளவே வந்து அது ஆயிலில் வந்து இதாகணும். நம்ம அந்த ஆயில் வந்து ஏன் விடுறோம்னாக்கா நல்லா வறுபடணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மிக்சிக்கு வந்து நல்லா வந்து இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ 2 பெரிய ஸ்பூனில் வந்து மிளகாத்தூள், நான் வந்து மிளகாவும் தனியாகவும் சரி பங்கில் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். ஒரு சிலர் வந்து அதில் துவரம்பருப்பு அதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் அரைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வதக்கி நல்லா அது கூடவே அந்த எண்ணெய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயே தெரியாது. மிளகாத்தூளோடு சேர்த்து மஞ்சள் தூளோடு சேர்த்து அது வந்து அப்படியே பரட்டிக்கிட்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து எடுத்து அதை வந்து மிக்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அது பிறகு மிக்சியில் அரைச்சிருங்க. இது வந்து புளியை வந்து இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கரைச்சி அதை வடிகட்டிட்டு இந்த புளி வடிகட்டி இருக்கும் அதில் வடிகட்டிடுங்க. அந்த திப்பி கிப்பி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நானும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் போட்ட மிக்சர் வந்து அது நம்ம கலவையாக வந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயில் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. அதுக்கடுத்து வெந்தயத்தை கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் 11 வெந்தயம் வர மாதிரி போடுங்க. ரொம்பவும் வெந்தயம் போட்டால் கூட சிறும் கசப்பு வரும். அதனால் வெந்தயத்தை போடுங்க. நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடும் போதே நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த பூண்டு உரித்து வதக்கிறதுக்கு போட்டிருப்பீங்களா அதில் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது இப்போ இது கூட போடுவோம். இப்போ அந்த காஞ்ச மிளகாய் நம்ம பச்சை மிளகா போட்டது எடுத்து இந்த எண்ணெயில் போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போது நான் சொன்ன மாதிரி பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் நல்ல சின்னதாக வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்க போகிறீங்க. இப்போ அது ஏன் சேர்த்துக்கிறோம்னாக்கா நல்ல ஒரு மணம் வரும், அந்த வாசம் வரும் நல்லா. அதனால வந்து சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். நம்மளுக்கு இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தையே வந்து அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா வந்து வெங்காயம் வதங்கின பிறகு வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து ஒரு பழம் தக்காளி கட் பண்ணி அதுவும் வந்து கொஞ்சம் நசுக்கி போடுங்க. அப்போ வந்து அந்த ஜூஸாக வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஒரு நசுக்கி போடுங்க கட் பண்ணதை. இப்போ நல்லா வதங்கும். அது வதங்கின பிறகு தான் நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து போடணும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் வந்து விழுதாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவை, அந்த மசாலாவை எடுத்து இப்போ வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து அந்த மிக்சரோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியும் மேஷ் ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி விடணும். நான் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு தான் எப்போவுமே வந்து குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஒரே ஒரு எண்ணெய் சொட்டு கூட இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த மிக்சரில் மொத்தமாக வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஆகணும். அது பிறகு வந்து உங்களுக்கு தேவையான அளவில் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அதை கொதி விடுங்க. அது பிறகு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து வடிகட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். நம்மளுக்கு வேறு வேஸ்ட் வந்து குழம்புல ஊற்றாது. அதனால் புளியை கரெக்டாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போத்துக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாக்கா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உப்பு மறந்துடக்கூடாதுங்க. உப்பை வந்து கல் உப்பாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து மீன் வந்து போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, மீன் போட்டுடுறேன். நான் வந்து தலையாக மீன் குழம்பு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் எடுத்து வறுத்துருவேன். 1 hour later. பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள இந்த டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிற இடம்.
இந்த டெய்லர் கடையில் இருக்கிற அண்ணா வந்து ரொம்ப நல்ல அண்ணா. ஏன்னு கேட்டால் அவர் நல்லா தமிழ் பேசுவார். அவர்கிட்டே கொடுத்துட்டேன், நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்டையர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழ்லேயே வந்து சொல்லியிருப்பார். பாக்ஸ்னு நூல் பாக்ஸ் 100 கன்று இருக்கும். பாக்ஸ் 250 ரூபா. ஒரு நூலின் விலை 2 ரூபா 50 காசு. 2 ரூபா 50 காசு ஒரு நூலோட விலை. இது வந்து ப்ளவுஸ் ஊக்கு. ப்ளவுஸ் ஊக்கில் நம்மள்ட்ட எல்லா கம்பெனியுமே இருக்குது. இது ரேமண்ட் ஊக்கு, இது சோனா 303, இது டாலர் ஊக்கு, இது ஜெட்டு ஊக்கு, இது கிசான் ஊக்கு. ஜெட்டு ஒரிஜினல் கம்பெனி நம்மள்ட்ட கிடைக்கும். சுடிதார் கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ், இது நெக்கு கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மள்ட்ட நைஸு திக்கு எல்லாமே இருக்குது. 10 மீட்டர் பேக்கிங், 10 மீட்டர் பேக்கிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சுடிதார் நாடா வாங்கினீங்கன்னா இது வந்து பாக்கெட்டுக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 7 ரூபா 50 காசு ரேட்டு, 75 ரூபா பாக்கெட்டு. இதே நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிலோ கணக்குலையும் வாங்கிக்கலாம். நம்மள ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். சாரி ஃபால்ஸுங்க. இது சாரிக்கு இது வந்து 100 பீஸ் இருக்கும் அப்படியே கட்டுக்கு. இது அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா ரேட்டு, 1200 அப்படியே கட்டு. எல்லா கலருமே வந்துடும். இது ப்ளவுஸ் லைனிங்கு 1 மீட்டர் பிட்டு உங்களுக்கு 28 ரூபா ரேட்டு வரும். இது அப்படியே கட்டு எடுத்திங்கன்னா 1400 இது ப்ளவுஸ் லைனிங்கு. இது 50 கலர் வரும் அப்படியே கட்டுக்கு. கட்டு வந்து 1400 ரேட்டு. இது தையல் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ்னு. இது வந்து டிடி லிவர், ப்ரெஷர் ஃபுட்டு, இது ஃபீட் டாக், இது சைடு பிளேட்டு, இது நீடில் பிளேட்டு, பெடலுக்கு வர போல்ட், இது பாபின் கேஸ் ஷட்டில், இது பாபின் கேஸ். பாபினில் 3 வெரைட்டி இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, அலுமினியம் பாபின் வரும். இது வந்து ஹெம்மிங் நீடில் கை ஊசி, இது மிஷின் ஊசி. இது மிஷின் ஊசியில் பட்டை, உருண்டை, பவர் மிஷின் ஊசி எல்லா ஊசியுமே நம்மள்ட்ட கிடைக்கும். 14, 16, 18, 21, 25 நம்பர் வரைக்கும் கிடைக்கும் நம்மள்ட்ட ஊசி. இது கட்டர், த்ரெட் கட்டர். இது பாபின், சின்ன மிஷின் பாபின். இது இன்ச்சு டேப். நம்மள்ட்ட சிசர் வந்து ஒரு 20 வெரைட்டி கிட்ட இருக்கும். ஸ்டார்டிங் பிளாஸ்டிக் கத்திரி 70 ரூபா. வெளியில் பார்த்தீங்கன்னா இதே கத்திரி 100 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்மள்ட்ட 70 ரூபா. இதே நல்ல குவாலிட்டி வேணுன்னா அடுத்தடுத்த ரேட்டில் இருக்குது. இது வந்து கருப்பு கத்திரி வந்து 250 ரூபா. 10 இன்ச்சு நல்லாயிருக்கும், வெட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதிலே சைஸ் கிடைக்கும் 11, 12 எல்லா சைஸும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். எல்லா பெரிய சைஸும் இருக்குது. வெரைட்டி ஃபுல் ரேஞ்ச் கிடைக்கும். இதிலே 3-4 கம்பெனி இருக்குது. எது வேணாலும் பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கலாம். சைஸ் வைஸ் ரேட் வரும். 10 இன்ச்சு 250 ரூபா. அதே 11, 12 போகையில் விலை கூடும். இதெல்லாம் வந்து கேரளா கத்திரின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, வெட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 350 ரூபாயிலிருந்து கிடைக்கும். குவாலிட்டி தரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 10, 11, 12 இன்ச் இருக்குது. இது வந்து ஒரே மெட்டல், ஹை கார்பன் ஸ்டீல், சாணம் பிடிக்கலாம், உடையாது, கேரண்டி. எதுனாலும் ரிட்டர்ன் கொண்டு வந்தீங்கன்னா மாற்றிக்கும். இது வந்து பிராஸ் கத்திரி. இதுவும் கேரளா கத்திரி தான். பிராஸ் வெட்டுறதுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். துணி கடைக்கு, டெய்லரிங் கடைக்கு, மொத்தமாக வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கத்திரி எல்லாமே நல்லாயிருக்கும். பிராஸ் இருக்குது, ஹை கார்பன் ஸ்டீல் ரெண்டுமே நல்லாயிருக்கும். எது வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து ஜலந்தர் சிசர். இதுவும் நல்லாயிருக்கும் வெட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய 5 துணி 10 துணி வச்சு வெட்டிங்கனாலும் வெட்டலாம். ரேட் வந்து 275 ரூபா தான் ஃபுல் மெட்டல் சிசரு. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிசர். இல்லை 11, 12 கிடைக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். டெய்லரிங் மாஸ்டர் கட்டிங் சிசர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மாஸ்டர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். வெயிட் கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இது எல்லாமே தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிசர். இது வந்து டெய்லரிங்க்கு தேவையான ஸ்கேலு, இல்லை வந்து ஸ்ட்ரைட் ஸ்கேலு, பெண்டு ஸ்கேலு, ஆர்ம் கர்வ், லெக் கர்வ் எல்லா ஸ்கேலுமே வந்துடும். அதே இதில் வேணால் பிளாஸ்டிக்கும் இருக்குது. பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்கேல் இருக்கும், ஸ்ட்ரைட் ஸ்கேல் இருக்கும், ஆர்ம் கர்வ், ஹிப் கர்வ், லெக் கர்வ். எல் ஸ்கேலில் சின்ன எல் ஸ்கேல் வேணாலும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த விலையில் கிடைக்கும். உட்டன் ஸ்கேல்லாம் 25 ரூபா. நீங்கள் டசனாக எடுத்திங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாக வரும். ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைனுக்கு தேவையான ஸ்கேல் அனைத்தும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். இன்னும் வெரைட்டி கூட இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லிமிட்டடாக தான் காட்டுறேன். இது வந்து ஆர்ம் கர்வ் ஸ்கேலு, இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ், செட் ஆஃப் 3. இது வந்து மாஸ்டர் ஸ்கேலு, செட் ஆஃப் 3 ஃப்ரெஞ்ச் கர்வே 65 ரூபா. உங்களுக்கு 3 பீஸ் வரும் செட்டு. இது வந்து 20 ரூபாலேருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆர்ம் கர்வ் ஸ்கேலு, டி ஸ்கேல் இருக்குது. இது வந்து டெய்லரிங்க்கு தேவையான ஓவர்லாக் நூல், சின்ன கண்டுலேருந்து பெருசு வரையில் இருக்குது. பெருசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ வரும். உங்களுக்கு ரேட்டு மொத்த விலையில் கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு எடையை பொறுத்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு நாள் கூட ஆறாது. நூலை இதில் தைக்கவும் செய்யலாம், இதில் ஓவர்லாக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து டெய்லரிங், லேடிஸ் டெய்லரிங்க்கு தேவையான லேடிஸ் ஜிப்பு, சுடிதார் ஜிப்புன்னு சொல்லுவாங்க. 16 இன்ச் வரும். இது ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பேக்கெட்டாக அடைக்கல 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் வந்து 100 பீஸ் அடைக்கல 3 ரூபா 50 காசு ஸ்டார்டிங். இதே இன்விசிபிள் ஜிப் எடுத்தீங்கன்னா 5 ரூபா 50 காசு. 100 பீஸ் 550 ரூபா. இதே 100 பீஸ் 350 ரூபா வரும். உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். வெளியில் இதே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. நம்மள்ட்ட 5 ரூபா 50 காசு பேக்கெட்டாக அடைக்கல. அதே இது வந்து உங்களுக்கு 6 ரூபாய்க்கு விற்கிறது வந்து 3 ரூபா 50 காசு ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். இதெல்லாம் டெய்லரிங்க்கு தேவையான சின்ன சின்ன டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து ஊசி, நூல் தச்சதை பிரிக்கிற ஊசி. இதெல்லாம் 3 ஊசியே 20 ரூபா தான் உங்களுக்கு. இது ஊசியில் நூல் கோக்கிறது.
இது வந்து பாவாடை நாடா கோக்குற ஊசி. இதே இதில் நூல் பிரிக்கிற ஊசியில் பெரிய ஊசி, இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இது வாங்கிட்டிங்கன்னா கைப்பிடி பெருசாக இருக்கனால ஈஸியாக பிரிக்கலாம். இது வந்து ட்வீசர்னு சொல்லுவாங்க, இடுக்கி. அப்புறம் இது வந்து மார்க்கிங் வீல். இது மார்க்கிங் வீல் வந்து துணி இது சாக் போட்டோடனே மார்க் பண்ணுறதுக்கான வீலு. இது வந்து பேர்ல் அடிக்கிற டை மெஷின். இது இல்லை பேர்லாம் அடிக்கணும்னா இதில் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். அதே மாதிரி இது வந்து ப்ரெஸ் பட்டன் டை. நீங்கள் ப்ரெஸ் பட்டன் கையிலே அழுத்தி இது எல்லா ஷர்ட்டுக்கோ இல்லை லேடிஸ் ட்ரெஸ்ஸுக்கோ எது ப்ரெஸ் பட்டன் தேவைனாலும் நீங்களே ஈஸியாக வீட்டில் உள்ள லேடிஸே பண்ணிக்கலாம். இது வந்து பேர்ல் ஹெட் பின் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நாட்டு திருப்புற ஊசின்னு சொல்லுவாங்க. இது கூட இருக்குது. இது வந்து பட்டன் டை மிஷின். நீங்கள் வீட்டிலே பட்டன் அடிச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேப்ரிக் வச்சு நீங்களே அடிச்சுக்கிறதுக்கான ஃபுல் கிட்டு என்கிட்ட இருக்குது. அதுக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஹோல்சேல் ரேட்டில் இது எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் சிஸ்டர் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து இருக்குது, ரொம்ப சின்னதுலேருந்து ஒவ்வொரு சைஸாக அடுக்கடுக்காக இருக்குது. சைஸு ஆக சின்னதும் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிஸ்டர். பால் வெட்டுறதுக்கோ டெய்லரிங்க்கோ ஏதோ நூல் கட் பண்ணுறதுக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் குவாலிட்டி. வெளியில் வாங்குற மாதிரி தரம் கம்மியாக இருக்காது. வாங்கினீங்கன்னா நல்லா வெட்டுற கத்திரி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. வாங்கி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து தையல் மிஷின் மோட்டர். இது சின்ன சைஸ் மோட்டர், இது பெரிய சைஸ் மோட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரோட வந்துடும், பெல்ட்டோட வந்துடும், நட்டு மாற்ற நட்டு, கார்பன் புஷ் எல்லாமே இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கும். மோட்டர் வந்து நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரேட்டு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். எங்கேயும் கிடைக்காத விலையில் நம்மள்ட்ட மோட்டர் கிடைக்கும். இது வந்து கார்பன் பிரஷ், மோட்டருக்கு தேவையான காப்பர் தகடு, செம்பு தகடு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. மோட்டருக்கு தேவையான உதிரி பாகம், ஆர்மேச்சர் எது வேணும், ரெகுலேட்டர் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட கிடைக்கும். இது வந்து கட் காலர்னு சொல்லுவாங்க. காலருக்கு ரெடிமேடாகவே வெட்டியே இருக்கும். 12லேருந்து 17 வரையும் கிடைக்கும். 12, 12.5, 13, 13.5, 14, 14.5, 15, 15.5, 16, 16, 17 வரையும் கிடைக்கும். உங்களுக்கு 14லேருந்து 17 வரையிலும் 100 ரூபா 24 பீஸ் இருக்கும். ஒரு காலரோட விலை வந்து 4 ரூபா வரும். இது வந்து காலர் கேன்வாஸ் ரூபி இருக்குது. அகலம் ஜாஸ்தி 44 இன்ச் கேன்வாஸும் நம்மள்ட்ட இருக்குது. ரூபி கேன்வாஸ் நீங்கள் 10 மீட்டர் எடுத்தீங்கன்னா 1150 ரூபான்னு கிடைக்கும். அகலம் ஜாஸ்தி கேன்வாஸ் இருக்குது பாருங்க, அதுவும் 1150 ரூபா. 44 இன்ச். குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்மள்ட்ட. இது வந்து பெல்ட் பட்டி கேன்வாஸ் 50 மீட்டர் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரோலில். பெல்ட் பட்டி கேன்வாஸ், ஷர்ட் பட்டி கேன்வாஸ். ஷர்ட் பட்டியிலேருந்து 1 இன்ச் இருக்குது, 1.25 இன்ச் இருக்குது. இதில் 20 மீட்டர் பேக்கிங், 40 மீட்டர் பேக்கிங். 20 மீட்டர்னா நம்மள்ட்ட 20 மீட்டர் கரெக்டாக இருக்கும். இந்த 16 மீட்டர் மாதிரிலாம் இருக்காது, கரெக்டாக 20 இருக்கும். ஷர்ட் பட்டினா 40 மீட்டர் இருக்கும், பெல்ட் பட்டினா 40 மீட்டர் இருக்கும், 50 மீட்டரும் இருக்கும். இது வந்து கஃப் கேன்வாஸ். எல்லாமே மொத்த விலையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஜென்ஸ்க்கு தேவையான ஒய்கேக்கு ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜிப்பு. இது 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் வந்து 375 ரூபா வரும். வெளியில் வாங்கினீங்கன்னா 5 ரூபா போடுவாங்க. நம்மள்ட்ட 100 பீஸ் கலர் கலந்து எடுத்தீங்கன்னாலும் 375 ரூபான்னு கொடுத்துருவோம். இது அமிட்டோ நூல். அமிட்டோ நூல் வந்து பாக்ஸ் எடுக்கையில் 75 ரூபா, கண்டோட விலை 5 ரூபா. இல்லை பெரிய 90 கண்டு பாக்ஸும் இருக்குது. 90 கண்டு 450 ரூபா. வேணும்னா நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். இது வந்து எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச், 1/2 இன்ச், 1 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச் எல்லா சைஸ் எலாஸ்டிக்கும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எலாஸ்டிக் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தையல் மிஷின் ஊசி. பெரிய மிஷின், சின்ன மிஷின், ஓவர்லாக், பேட்லாக் எல்லா மிஷினுக்கு லெதர் ஸ்டிச்சிங் எல்லாத்துக்கும் தேவையான ஊசி, மிஷின் ஊசி நம்மள்ட்ட கிடைக்கும். கோல்டு ஊசி, சில்வர் ஊசிலேருந்து எல்லாமே கிடைக்கும். கோல்டு ஊசினா 11, 14, 16, 18, 20, 21, 22, 23, 24, 25, 24 ஊசிலாம் சாக்கு தைக்கிற ஊசி. அதுக்கு தேவையான எல்லா ஊசியும் ஒரிஜினல் க்ரோஸ் பெக்கெட்டே கிடைக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இதிலே வந்து கை ஊசி வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் நீடில் இருக்குது, லாங் நீடில் இருக்குது, புக்கு தைக்கிற ஊசி, எல்லாத்துக்கும் கை தைக்கிறதுக்கான அனைத்து ஊசியும் இருக்குது. இது வந்து குரோஷா ஊசி. இதில் எல்லா சைஸும் கலந்ததும் இருக்குது. மிஷின் ஊசியில் பார்த்தீங்கன்னா ஜனோம், உஷா ஜனோம்க்கு தேவையான ஊசி ஃபஸ்ட்டு குவாலிட்டியே நம்மள்ட்ட கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்டர். இந்த சாமி பாவாடைக்கு கீழே தைக்கிற பார்டர், இல்லை பட்டு சேலைக்கு தைக்கிற பார்டர், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்லேருந்து கிடைக்கும். 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச் எல்லா பார்டரும் கிடைக்கும். எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும். 2 இன்ச், 3 இன்ச், 3.5 இன்ச் வரைக்கும் கிடைக்கும். இந்த பார்டர்லாம் நீங்கள் ரோலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 260 ரூபா. 25 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். எல்லா கலரும் கிடைக்கும். ஒரு 12 கலர் இருக்கும். 12 கலர் எப்போ வந்தாலும் ஸ்டாக் அவைலபிள். இதே 1/4 இன்ச்லாம் போயிட்டீங்கன்னா 40 ரூபா, 60 ரூபா அப்படி எல்லா ரேட்லையும் இருக்குது. பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ்க்கு தைக்கிற லேஸு. பேக்கெட்டில் வந்து 12 கலர், 16 கலரோட வரும். உங்களுக்கு இதில் வந்து என்கிட்ட ஒரு 100 வெரைட்டி இருக்குது லேஸில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் வரும். ஸ்டார்டிங் 50 ரூபாலேருந்து இருக்குது லேஸு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீட்டர் 3 ரூபா தான் வரும் ரோலாக நீங்கள் எடுக்கையில். வெளியில் வாங்கினீங்கன்னா 15 ரூபா, 20 ரூபாலாம் போடுவாங்க. நீங்கள் எல்லாம் ரோலாக எடுக்கையில்
உங்களுக்கு 3 ரூபா 3,000 ரூபா 4 ரூபா 4,000 ரூபா 5 ரூபா தான் ஹையஸ்ட்டு. எல்லா ரேஞ்சும் இல்லை கிடைக்கும். இதே ஸ்டோன் வச்ச லேஸ் மட்டும் கொஞ்சம் விலை கூட வரும். இதுலேயே நான் வெரைட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நாட்டு தைக்கிற லேஸ் 16 கலர் 20 கலர் எப்போதுமே அவைலபிள் செட்டாக கிடைக்கும். 45 ரூபாலேருந்து இருக்குது ரோல். 45 குவாலிட்டி கூட போனோன்னா 55 60 65 வெரைட்டி வரையில் இருக்குது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். 20 கலர் கிடைக்கும் எப்போ வந்தீங்கனாலும். மீட்ரு உங்களுக்கு 3 ரூபா 4 ரூபாக்குள்ளார தான் இதெல்லாம் வரும் ரோலாடு கீழே. இதெல்லாம் லேஸில் உள்ள வெரைட்டி உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். என்கிட்ட இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பிடிச்சதை பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே என்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும். விலை கம்மி ஐட்டமே கிடையாது. 25 ரூபா 30 ரூபாய்க்குலாம் லேஸ் தரேன் 40 ரூபாய்க்கு தரேன்பாங்க. இதெல்லாம் தச்ச உடனே சாயம் போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே என்கிட்ட எதுவுமே இருக்காது. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி லேஸ் மட்டும்தான். கலர் கேரண்டி. பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் 40 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா துவச்சோடனே பிரைட்னஸ் போயிடும். இது துவச்சாலும் எத்தனை துவச்சாலும் பிரைட்னஸில் 1% கூட குறையாது. பாருங்கள் வெரைட்டி இருக்குது. இதே கோல்டு லேஸ். இது வந்து கோல்டு லேஸ் வந்து 12 டிசைனோட வந்துடும். 12 டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலோட விலை 50 ரூபா ஸ்டார்டிங் விலை. இதே 50 ரூபாலே எல்லாமே இருக்காது. 50 60 65 70 80 90 நீங்கள் டிசைனை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து ரேட் மாறும். தரமான லேஸ் 50 ரூபாலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 50 60 70 நல்ல வெரைட்டியும் கிடைக்கும், டிசைனும் கிடைக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். என்கிட்ட ஒரு 100 டிசைன் எப்போ வந்தாலும் கிடைக்கும். எல்லாம் செட்டாக கிடைக்கும். வாங்கல உங்களுக்கும் லாபம். ரேட் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாம் நாட்டு கயிறுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சில்வரு கலர் நான் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். கலர் தவிர இல்லை சில்வரு கோல்டு காப்பர் எல்லாம் வரும். விலை கம்மியிலேருந்து விலை ஜாஸ்தி வரையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரோலே உங்களுக்கு 100 ரூபா தான். ஒரு ரோலோட விலை 20 ரூபா. நீங்கள் பேக்கெட்டாக எடுக்கல உங்களுக்கு லாபமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி. கொஞ்சம் மொத்தமாக வேணுனாலும் இதில் மொத்தமான ஐட்டம் 60 ரூபா 70 ரூபா அப்படி ரேட்டில் கிடைக்கும். மீட்டரை பொறுத்து விலை மாறும். 60 70 80 என்ன வேணாலும் பார்த்துக்கும். இது வந்து குஞ்சம் லேஸ்னு சொல்லுவாங்க. சாரிக்கு வைக்கிற குஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சாரி முந்திக்கு வைக்கிற குஞ்சம். இது ஒரு விலை வந்து 70 ரூபா ரீட்டைல் ரேட்டு. நீங்கள் இதே பேக்கெட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 24 பீஸ் வரும். 24 பீஸ் விலை வந்து 60 ரூபா வரும். ஒரு அட்டையோட விலை. இதில் வந்து 24 பீஸ் எல்லா கலரும் கலந்து இப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு செட் வாங்கினீங்கன்னா விற்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையானாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹேங்கிங்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து 12 பீஸ் வரும். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே ஜோடி 12 ரூபாலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 6 ஜோடி வரும். ஒவ்வொரு கொத்தாக இருக்கும். நான் டிசைன் வைஸ் வெரைட்டி வைஸ் காட்டுறேன். 72லே ஆரம்பிக்காது. ரேட் அப்படியே உங்களுக்கு டிசைன் பொறுத்து ரேட் ஏறிக்கிட்டே தான் போகும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு. இது வெளியிலலாம் உங்களுக்கு 150 ரூபா போடுவாங்க. நீங்கள் 3 ஜோடி எடுக்கல உங்களுக்கு 80 ரூபா தான் ஜோடியோட விலை வரும். நல்ல பெரிய சைஸ் முகூர்த்த புடவைக்கு போடுறது. இதில் வெரைட்டி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு புது டிசைன் வந்திருக்கு. அடுத்தது கொஞ்சம் மீடியமாக வேணுனாலும் மீடியம் இருக்குது. இது இன்னும் பெரிய டிசைன். இதோட இன்னும் பெருசு வேணுனாலும் இருக்குது. வெரைட்டிஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்த டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபுல் கலர் ரேஞ்சும் இருக்குது. என்கிட்ட 12 கலர் வரும். 12 கலர் உள்ள ரேஞ்சையும் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஹேங்கிங்ஸ் வந்து கலர் கிடைக்கும். 12 கலர் ஒரு டப்பாவில் வரும். நீங்கள் வெளியில் வாங்குற விலையிலேருந்து இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் பாதி விலையே கிடைக்கும். டசனாக எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து என்கிட்ட ஒரு 60 வெரைட்டி எப்போ வந்தீங்கனாலும் கிடைக்கும். கலர் டிசைன் நிறையா இருக்குது. எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். என்ன கலர் வேணாலும் பிடிச்சது எடுத்துக்கலாம். இல்லாட்டி 12 பீஸ் வேணால் செட்டாக 12 கலர் போட்ட பேக்கிங் கூட இருக்குது. இந்த மாதிரி டிசைன் கூட இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. என்னால் உங்கள்கிட்ட கம்மியாக தான் இப்போ காட்ட முடியுது. நேரில் வந்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் என்னால் உங்கள்கிட்ட காட்டும். இது வந்து கையில் வச்சு தைக்கிற பீட்ஸ் லேஸ். இதில் 20 மீட்டர் வரும். இதில் கோல்டு டல் கோல்டு 2 வெரைட்டி கிடைக்கும். இது வந்து கைமணி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து 50 பீஸ் வரும் ஒரு பஞ்சில். 50 பீஸே 100 ரூபா தான். ஒரு பீஸோட விலை 2 ரூபா. நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 5 ரூபா 4 ரூபா அப்படி போடுவாங்க. நீங்கள் அப்படி பஞ்ச் அடைக்கல 2 ரூபா தான் வரும். லேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். 50 ரூபாலேருந்து ரோல் கிடைக்கும். 50 55 60 65 70 75 80 டிசைனை பொறுத்து விலை. அகலம் கூட விலை கூடும். இல்லை மல்டி கலர் லேஸ் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரே லேஸ்லேயே வந்துடும். இல்லை சில்வர் இருக்குது, காப்பர் லேஸ் இருக்குது, கலர் லேஸ் வேணாலும் கிடைக்கும். டிசைனை பொறுத்து விலை வரும். நீங்கள் எல்லாமே 50ல் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. வெரைட்டி டிசைன் வேணுன்னா 60 70 அப்படி போனீங்கன்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான். துவைச்சாலும் லேஸ் ஒன்றுமே ஆகாது. கலரும் போகாது. கலர் கேரண்டி. இது வந்து லேஸ் செட்டாக கிடைக்கும். உங்களுக்கு சும்மா கொஞ்சம் டிஸ்பிளே தான் காட்டியிருக்கோம். குடோனில் நிறைய ஸ்டாக் இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்து 12 கலர் 16 கலர் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பேக்கெட்டாக கிடைக்கல ஹோல்சேல் ரேட் கட்டாயமாக கிடைக்கும். இது வந்து ஸ்டோன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 வரிசையாக வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 10 ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி 20 லைனோட இருக்கும். இதெல்லாம் 20 லைன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 175 ரூபா வரும். 2 வரிசையோட விலை 17 ரூபா 50 காசுலேருந்து கிடைக்கும். ஒயிட் அண்ட் கோல்டுனா மல்டி சில்வர்னா கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இதில் பெரிய கல் வேணுன்னா புது டிசைன் வந்திருக்கு. பெருசாகவும் இருக்கும். இதில் சின்ன கல் வேணுனாலும் சின்னது இருக்குது. சில்வர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் இருக்குது. இது கோல்டு டு கோல்டு இருக்குது. இது கோல்டு டு கோல்டு, சில்வர் டு ஒயிட்டு. பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர், ஒயிட் டு கோல்டு,
இது ஒயிட் டு கோல்டு உங்களுக்கு 17 ரூபா 50 காசு 2 வருஷம் நீங்கள் செட்டாக வாங்கல, இந்த மாதிரி ஒரு ஃபுல் பஞ்ச் வாங்கல 175 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட். அப்படி குவாலிட்டியை பொறுத்து ரேட் கூடிக்கிட்டே போகும். இது வந்து ஸ்டோன் லேஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் லேஸில் என்கிட்ட ஒரு 60 வெரைட்டி எப்போதுமே கிடைக்கும். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் வெளியில் 40 ரூபா 45 ரூபான்னு வாங்குறலாம் 18 ரூபா 20 ரூபா 22 ரூபா 16 ரூபா அந்த ரேட்ல இருந்தே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா டிசைன் பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஆரி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆரிக்கு தேவையான முக்கியமான பொருளே தான். இது இல்லாமல் ஆரி ஒர்க்கே நீங்கள் பண்ண முடியாது. ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு செட்டே ஸ்டார்டிங் ரேட் 350 ரூபா. நான் ஃப்ரேமோடே கொடுக்குறேன். செட்டாகவே ஃப்ரேமோட கிடைக்கும். இதிலே வெரைட்டி இருக்குது. கொஞ்சம் நல்ல வெரைட்டி வேணால் ஒயிட் ஸ்டாண்டு போகலாம். அதுக்கு இன்னும் வெரைட்டி வேணாலும் ஒரே வெல்டிங்கில் உள்ள ஸ்டாண்ட் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் பார்த்து மொத்த விலையில் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். நான் அது ஃப்ரேமோட தான் உங்களுக்கு விலை சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்டாண்டு ஃப்ரேமும் சேர்த்து 350 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ். அடுத்தடுத்தது போகல குவாலிட்டி கூடையில ரேட்டு கூடும். இப்போ நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து ஆரி மெட்டீரியலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் காட்டுறேன். இது வந்து ஆரி சுகர் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பொருளே இதுதான். இது முக்கியமாக தேவையான பொருள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் என்கிட்ட ஒரு 20 கலர் எப்போ வந்தீங்கனாலும் கிடைக்கும். இதில் கோல்டு வந்து மெயினே கோல்டு தான். கோல்டு வந்து பேக்காக எடுத்தாலும் வாங்கிக்கலாம். இல்லாட்டி 100 கிராம் பேக்கிங்கும் என்கிட்ட இருக்குது. 100 கிராம் பேக்கிங்கே ஹோல்சேல் ரேட்டில் தருவேன். 100 கிராம் உங்களுக்கு 50 ரூபா. பேக்காக எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். இது ஆரிக்கு தேவையான பீட்ஸு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் எல்லா நம்பருமே என்கிட்ட கிடைக்கும். என்கிட்ட எல்லாமே பஞ்சு ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்குகிற ரேட்டோட 50% ரேட்டு கம்மியாக என்னால் இந்த ஐட்டம் கொடுக்க முடியும். இல்லை ஃபுல் சைஸ் ஃபுல் வெரைட்டி இருக்குது. கலர்ஸ் கூட இருக்குது இந்த பீட்ஸில். நான் கலர் பீட்ஸும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆரிக்கு தேவையான ஹாஃப் பீட் இருக்குது, கோதுமை பீட் இருக்குது, கும்பா இருக்குது. எது வேணால் பார்த்து வாங்கிக்கலாம். பஞ்சுக்கு ஒவ்வொரு விலை இருக்கும். ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இது வந்து பீட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீட்ஸ்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 2, 3, 4, 5, 6 எல்லா சைஸும் கிடைக்கும். எல்லாமே ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். கோல்டு ஸ்டாண்டர்டாக இல்லை எல்லா சைஸும் கோல்டில் எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வந்து 5 சைஸ் இருக்குது. 5 சைஸுமே கிடைக்கும். சில்வர்லேயும் இருக்குது. கலரில் மட்டும் ஒரு சைஸ் தான் கிடைக்கும். எப்போதும் ஃபுல் கலர் அவைலபிள். இன்னும் என்கிட்ட கலர்ஸ் ஒரு 7-8 கலர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சும்மா லிமிட்டடாக டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இல்லை கோல்டு சில்வர் கலர் என்கிட்ட கிடைக்கும். மெயின் ஷேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை ஆக சின்ன டியூபும் இருக்குது, லாங் டியூபும் இருக்குது. இல்லை ஒரு 3-4 சைஸ் என்கிட்ட டியூப்ல மட்டுமே கிடைக்கும். கலர் ரேஞ்சஸ் ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இது வந்து சில்க் த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட். ஒரு த்ரெட் வந்து டபுள் பெல் 15 ரூபா. என்கிட்ட ஒரு 40 கலர் இருக்கும். எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வரும். 20 கண்டு வரும். 20 கண்டோட விலையே 190 ரூபா தான். இன்னும் இல்லை உங்களுக்கு கோல்டு சில்வரு எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜரி வேணும்னா காப்பர் கலர் இருக்குது, காப்பர் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதிலே சின்னது வேணால் A1 மம்தா ஜரி கூட இருக்குது உங்கள்கிட்ட. மம்தா ஜரி என்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் அவைலபிள். இதில் சின்ன சைஸ் வேணாலும் பேக்கெட்டாக வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க. ரோலாக வேணாலும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். மீட்டரில் வேணாலும் மீட்டரில் வாங்கிக்கலாம். இது வந்து பால் செயின். பால் செயின்லேருந்து 1, 1.5, 2 சைஸ் எல்லாமே கிடைக்கும். இதே ஸ்டோன் செயினில் சின்ன ரோல் வேணாலும் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சைஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோல். இது வேணாலும் வாங்கிக்கலாம். பெரிய ரோல்லாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும். எல்லாமே சின்ன ரோலாக எடுத்துட்டிங்கனாலும் எது எடுத்திங்கனாலும் ஹோல்சேல் ரேட்டு தான். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆரிக்கு தேவையான ஊசி டியூலிப்பே இருக்குது. டியூலிப்பில் வந்து 13, 14, 23, 24, 12, 10, 8 எல்லா சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த சைஸ் வேணாலும் கிடைக்கும். பேசிக்காக ஃபாஸ்ட் மூவிங் வந்து 13, 14, 23, 24 எப்போதும் அவைலபிள் உண்டு. இது வந்து அயன் நீடல்பாங்க. இது வந்து அயன் லோடிங் நீடல். இது வந்து ஜர்தோசி ஊசி. இது எல்லாமே இருக்குது. இந்த ஊசி எல்லாமே 10 ரூபா தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா 25 ஊசிக்கு மேலே எடுத்தீங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாக வரும் உங்களுக்கு. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கான க்ளூ இது. இதெல்லாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாக எடுத்துட்டிங்கன்னா இது ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது. மிச்ச மாதிரி சாதா விற்கிறது இல்லை. ஏன்னா இது மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டே வராது. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இது வந்து ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. ஆரி ஒர்க்குக்கு தேவையானது. இதில் வந்து ஒரு 8 கலரும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கோல்டு சில்வர் லைட் கோல்டு காமிச்சிருக்கேன். கலரில் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. கலர் வேணாலும் நீங்கள் வேணுங்கிற கலரை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 5 கலர் பேக்கிங்கோட கூட இருக்கும். அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆரி ஒர்க்குக்கு தேவையான குந்தன் ஸ்டோன் கிடைக்கும். 50 கிராமே உங்களுக்கு 75 ரூபா தான் வரும். பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கிங்கில் இருக்குது. இன்னும் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும். கிலோ கணக்கில் எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து காயின்ஸ் உங்களுக்கு சில்வர் காயின் இருக்குது. பாக்ஸில் நல்ல குவாலிட்டி காயின் வேணால் நல்ல குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் சம்கி. அப்புறம் இதில் காயின்லேயே பார்த்தீங்கன்னா காப்பர் சில்வர் கோல்டு இருக்குது. குந்தன் ஸ்டோன்ஸ்ல வெரைட்டியும் இருக்குது. இது வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் வரும். 100 பீஸே உங்களுக்கு வந்து 70 ரூபாலேருந்து கிடைக்கும். ஒரு ஸ்டோனோட விலை 70 காசு தான் ஸ்டார்டிங் ரேட்டு. இதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பேக்காக வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இது வந்து ட்ரேசிங் பேப்பர் சொல்லுவாங்க. கார்பன், ஒயிட் கார்பன், எல்லோ கார்பன் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் பேசிக்காக தேவையான பொருள். எப்போதுமே நீங்கள் வாங்கிக்கலாம்.
இதுக்கு தேவையான பென்சில் கூட உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கிங் பென்சில்லாம் என்கிட்ட இருக்குது. கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கலர் ஒரு 10 கலர் கிடைக்கும் பென்சிலில். சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4 பீஸ் காட்டியிருக்கேன். இது வந்து காட்டன் பிரிண்ட் ப்ளவுஸ்னு சொல்லுவாங்க. கலம்காரி ப்ளவுஸ் 1 மீட்டர் பிட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஒரு 25 டிசைனோட ஒரு கட்டில் வரும். நீங்கள் கட்டாக எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வரும். நாங்கள் ரீட்டைலில் 90 ரூபாய்க்கு இது வித்துட்டு இருக்கோம். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ், பியூர் காட்டன், குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து 70 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். நல்ல குவாலிட்டி வேணும்னா ஃபுல் ஆயில் 70, 75, 80 3 வெரைட்டியில் இருக்குது. அடுத்தது வந்து லைனிங் வந்து 50 பிட்டு கட்டுக்கு வரும். ஒரு பிட் 1 மீட்டரோட விலை வந்து 28 ரூபா. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். பாலிஸ்டர்லாம் ஜாஸ்தி இருக்காது. பியூர் காட்டன்லேயே லைனிங் கிடைக்கும். அடுத்தது இது வந்து சாரி ஃபால். ஏற்கனவே காமிச்சிட்டே ஆனால் இன்னொரு வாட்டி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இல்லை 100 பீஸ் சாரி ஃபால்ஸ் வரும். ஒரு பீஸோட விலை 12 ரூபா. பண்டலாக அடிக்கல உங்களுக்கு 1200 ரூபா. 12 ரூபா தான் சாரி ஃபால்ஸ் ரேட். வெளியிலாம் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. 12 ரூபாய்க்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இதே பிளவுஸில் வந்து பியூர் ஜக்கார்ட்னு சொல்லுவாங்க. வெளியில் போனீங்கன்னா இதெல்லாம் 200, 180, 240ன்னு விற்பாங்க. நம்மள்ட்ட கட்டாக எடுத்தீங்கன்னா 10 பிட்டே வந்து 125 ரூபா தான் ஒரு பிட்டோட விலை. 10 டிசைனோட வரும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். வெரைட்டி ஒவ்வொரு பண்டலையும் டிஃப்ரெண்ட் டிசைனோட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து லேடிஸ் பிரேசியர் 3 பீஸ் பேக்கிங் வரும். சைஸ் S, M, L, XL எல்லாமே வரும். 3 பீஸோட விலையே 300 ரூபா தான். உங்களுக்கு 3 பேக் எடுக்கல. இது வந்து பிளவுஸ்க்கு பின்னாடி வைக்கிற நெக் டிசைன் உங்களுக்கு. இது ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். அப்படியே 12 கலர் கட்டாக 12 கலர் இருக்கும். அப்படியே 12 கலரோட நீங்கள் கட்டாக கூட வாங்கிக்கலாம். தனியாக வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு 40-50 டிசைன் எப்போ வந்தீங்கனாலும் இருக்கும். கலர் ரேஞ்சு ஃபுல்லாக இருக்கும். டிசைன் வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2-3 டிசைன் தான் காட்டியிருக்கேன். இல்லை எவ்வளோ கலர் எவ்வளோ டிசைன் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆரி ஒர்க் பண்ணது, கொஞ்சம் ஹெவி. இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு 70 ருபீஸ்லேருந்து நெக் டிசைன் இருக்குது. இதெல்லாம் போக போக டிசைனை பொறுத்து ரேட் கூடும். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட நம்ம ஆந்திரா சீரீஸ் வந்து முடியுது.